என் பேர் சமயபுரத்தாள் மகமாயி அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு நான் கதையெல்லாம் போட போகிறேன். என்னுடைய ஒரிஜினல் பேரில் இது கிடையாது. நான் மகமாயோட அடிமையினால மகமாயி பேரில் நான் உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன். கட்டாயம் பிடிக்குன்னு நினைக்கிறேன். கதையோட பேர் சிவாஜி கணேசனும் கேஆர் விஜயாவும். ஏன்னா நான் சிவாஜி கணேசனோட ஃபேனு. கிட்டத்தட்ட இந்த படம் திருவிளையாடல் மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நடிப்புனா சிவாஜி கணேசன், அம்மன்னா கேஆர் விஜயா தான் நமக்கு ஞாபகம் வரும். அதனால தான் இவங்க 2 பேர் பெயரையும் பயன்படுத்துகிறேன். இந்த கதை சமயபுரத்தம்மன் பாதத்தை தொட்டு கதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதை டெடிகேட்டட் டு சிவாஜி கணேசன் அண்டு கேஆர் விஜயா அம்மாவுக்கு. ஏன்னா 2 பேருமே நடிப்புக்குனே பிறந்தவங்க. இன்றைக்கி வரைக்கும் நமக்கு அம்மன்னா, சமயபுரத்தம்மன்னா, கருமாரி அம்மன்னா, வெக்காளி அம்மன்னா நமக்கு ஞாபகம் வர்றது கேஆர் விஜயா தான். பார்க்காத ஜென்ரேஷன் தயவுசெய்து போட்டு பாருங்கள். கேஆர் விஜயா அம்மாவை அம்மா நடித்த படத்தை போய் பாருங்கோ. தேவிசி கருமாரி அம்மன் நிறைய படங்கள் பாருங்கள். சிவன்னா சிவாஜி கணேசன் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும். அதனால தான் அந்த திருவிளையாடலுக்கு ஈக்குவலானதாக ஒரு படம் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த படத்தோட முதல் பேர் கௌரி கல்யாண வைபவமே அப்படிங்கிற பேர். ஆனால் நான் சிவாஜி கணேசனோட அடிமைங்கிறனால சிவாஜி கணேசனும் கேஆர் விஜயன்னு வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட் ஹாஃப் புராண சமூக கதை, செகண்ட் ஹாஃப் புராண கதை. ஓகேயா? கதைக்குள்ள போலாமா? நம்ம கதையோட நாயகன் சிவாஜி கணேசன். சிவா கும்பகோணத்தில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்திருக்காரு. அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தாவோட இருக்கார். கூட்டு குடும்பத்தில் இருக்கார். அவரை ஆரம்ப பாடசாலையில் படிக்கிறதுக்கு, ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு கொண்டு போய் விட போகிறாங்க. அப்பா இவன் என்ன பண்ணுறான், அந்த பையன் தமிழ் மட்டும்தான் தெரியும், உனக்கு சமஸ்கிருதம் தெரியும், தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியாத குழந்தை. இவனை முதல்ல படிக்கணும். இந்த குடும்பத்துலேருந்து படிக்கணும். எத்தவாலாம் படிச்சிருக்கா. இவனை மட்டும் ரொம்ப படித்து பெரிய ஆளாக்கணும்னு ஆசைப்பட்றவான். அதனால் கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறான். அது அந்த காலத்தில், சிவாஜி காலத்தில் கொண்டு போய் சேர்க்குறச்ச இவன் ஸ்கூலில் விட்டுட்டு வெளியில் கேட்டுக்கிட்ட நுழையில அங்கேருந்து வாத்தியாரம்மா சொல்கிறாங்க, என்னங்க உங்கள் பையன் சிவாவை காணோம், எங்கே போயிட்டாருன்னு. இவங்கெல்லாம் பதறி அடிச்சுட்டு ஆளுக்கு ஒத்து தேடுறாங்க. தேடினா வேலைக்காரனை விட்டு வீட்டுக்கு போய் பார்க்க சொல்லுன்னு சொல்கிறாங்க. வீடுங்கிறது இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி கிரவுண்டில் தான் இருக்கும் வீடு. அதனால் ஈஸியாக வேலைக்காரன் போயிட்டு ஓடி சொல்கிறான், அம்மா நம்ம ஐயா சிவா ஊஞ்சலில் ஆற்றுல படுத்து உறங்கிட்டு இருக்காருமாங்கிறான். ஏன்னா எல்லாரும் அவசரமாக ஓடி ஆற்றுக்குள்ளே பார்க்குறாங்க. இந்த சிவாங்கிற சிவாஜி கணேசன் அழகாக ஹாயாக ஊஞ்சலில் அழகாக ஓடி கொஞ்சி அழகாக தூங்கின்னு இருக்கான், உறங்கிட்டு இருக்கான். கேட்டால் பக்கத்தில் தட்டை, முறுக்கு, சீடை, அதிரசம்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்லா நொசுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், நல்லா உறங்கிட்டான். இவன் எழுப்பி பாட்டி கேட்குறான், ஏன்டா குழந்தை உன்னை கொண்டு போய் ஆரம்ப பாடசாலையில் விட்டமே இங்கே என்னொன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் இங்கெல்லாம் இருக்க பிடிக்கல பாட்டி, இங்கே ஆற்றுக்கு வந்தால் பச்சனமாக இருக்குது, இதை விட்டு யாராவது அங்கே போவாளா, இன்னைக்கு தான் ஆசையாருந்து வந்துட்டேன் பாட்டிங்கிறான். பாட்டி சொல்கிறா, இதெல்லாம் அங்கே கொடுக்குவாடா, இதை விட நிறையா சீனி மிட்டாயி, தேனி மிட்டாயி, இழந்த வடை, உச்சிக்கிழங்கு, உருளை, அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு, நிலக்கடலாம் கொடுக்குறாடா. அதோடு இல்லாமல் நிறைய சாப்பாடு போடுறாடா. நல்லா மத்தியானத்துக்கு அன்னம் தருவாடா, தயிரன்னம், மோரன்னம், சாத்தமது, தேனமதுலாம் தருவாடா அப்படிங்கிறா. அப்படியா பாட்டி? ஆமாண்டா குழந்தை, எங்கே போ, உன்னை கொண்டு போய் விட்டுறோம், நீங்கள் பாரு. அதோடு இல்லாமல் இங்கே யார், அம்மா எப்படி இருக்கா, அம்மன் மாதிரி இருக்கா. அங்கே போனீங்கன்னா இதே மாதிரி இவ்வளோ மாதிரியே ஒரு அம்மன் மாதிரியே இருக்கா. அவள் பேர் ஆவடை அம்மன். அவகிட்ட போய் கொஞ்சிட்டு டெய்லி போய் கொஞ்சிக்கிறியா, இங்கே எப்படி இவளை கொஞ்சின்னு இருக்கியோ, அவள் மடியில் படுத்து உறங்குறியோ அதே மாதிரி அங்கே போறியா. சரி பாட்டி, என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறான். எல்லோரும் கூட்டிகிட்டு போய் ராஜ தர்பாரோட கூப்பிட்டு போனோன்னே அங்கே ஒரு சேர் எடுத்துகிட்டு போகிறான். இவன் ஜமீன்தார் குடும்பம், அதனால் சேர் எடுத்துகிட்டு போய் அந்த சேரை கொண்டு போய் ஆரம்ப பாடசாலையில் கொண்டு போய் போடுறான். வாத்தியாரம்மா ஆவடையம்மா சொல்லிட்டேன், இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்பெஷல் சேர்லாம் கொண்டு வரப்படாது, குழந்தைகள்லாம் பெஞ்சில் தண்ணியில் போட்டிருப்பா, அதெல்லாம் உட்காருவான், அதில் இவனே உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். சரி சேர் எடுத்துகிட்டு வந்துடுறான். போனோடனே ஆவடையம்மன் என்ன சொல்கிறான், என் பேர் ஆவடையம்மன் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அவள் பேரை கேட்குறான். அவள் பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே சிவாஜி கணேசன் சொன்னோன்னே உடனே என்ன பண்ணுறா, தட்டை, முறுக்கு, சீடை, ஜாங்கிரி யார் அவள் ஸ்கூலில் கொடுக்கல, எல்லாம் இங்கேருந்து வேலைக்காரனை விட்டு பாட்டியும் தாத்தாவும் ஏற்பாடு பண்ணி இவனுக்காக ஆற்றுலேருந்து ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி கொடுக்க சொல்கிறான். டீச்சர் கையால், வாத்தியாரம்மா கையில் கொடுக்க சொன்னால் எல்லாத்தையும் கொடுக்குறான் வாத்தியாரம்மா. கொடுக்க இவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் வாங்கி
எல்லோரும் நொசுக்கு சாப்பிட்றான், இவனும் சாப்பிட்றான். சாப்பிட்டோன்னே சாப்பிட்டாச்சு பாட்டி நான் கிளம்புறேங்கிறான். ஏய் நீ சாப்பிட்டு நீங்கள் கிளம்புறா இங்கே தாண்டா இருக்கணும், இவன் சத்த நாளைக்கு பார்த்துட்டுரு, இவன் கதையெல்லாம் சொல்லுவான் கேட்டுருன்னு. அப்படியே பாட்டி ஆமாங்கிறான். சரின்ட்டு நான் அப்போ ஆற்றுக்கு போயிட்டேன், நான் சமைச்சு வச்சுறேன் நீ வந்துடுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவளாம் ஆற்றுக்கு போயிடுறான் 3 பேரும். இவன் என்ன பண்ண உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்தோடனே அவளையே கணிசம்ட்டாமல் பார்க்குறான். யாரை? வாத்தியார் அம்மாவை. வாத்தியார் அம்மாவை பார்த்தா அப்படியே ஷாஷாத்து, அப்படியே சமீபரத்தம்மன் மாதிரியே இருக்கா. ஆவடையம்மன் வந்து அப்படியே இருக்கா. அப்படியே இப்போ கணிசம்ட்டா பார்த்துட்டு, அம்மா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கம்மா, எங்கள் அம்மா மாதிரியே இருக்கா. எனக்கு 2 அம்மா, இங்கே ஒரு அம்மா அங்கே ஒரு அம்மாங்கிறான். ஆமாண்டா குழந்தை, நானும் உனக்கு அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆவடையம்மன் சொல்கிறா. அதுக்கு பிறகு சரி நான் உனக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கணுன்னா, ஆங்கிலம்னா என்னங்கிறான். அது ஒரு மொழிடாங்கிறான். அந்த வாத்தியாரம்மா சொல்கிறான். சரி சரி சொல்லக்கூடாது, ஓகே சொல்லுங்கிறான். ஓகேங்கிறான். இப்போ நான் ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா தேங்க்யூ சொல்லணுங்கிறான். அப்படின்னா என்ன? நன்றி. சரி சொல்லுங்கிறான். தேங்க்யூங்கிறான் அவன். தேங்க்யூ இல்லைடா பாப்பா, தேங்க்யூ சொல்லுனா தேங்க்யூ. எல்லா குழந்தையும் எப்படி சொல்லுதுன்னா தேங்க்யூ அப்படிங்குது. இனிமேல் என்னை எல்லோரும் என்ன சொல்லணும்? மிஸ்ஸுன்னு கூப்பிடுங்க. மிஸ்ஸுன்னா வாத்தியாரம்மா. சரி என்ன சொல்லுங்கள்? தேங்க்யூ மிஸ், தேங்க்யூ மிஸ், தேங்க்யூ மிஸ். எல்லாம் தேங்க்யூ மிஸ்ங்குது. தேங்க்யூ மிஸ் சொல்லக்கூடாது, தேங்க்யூ மிஸ் சொல்லுங்கன்னு மிஸ்ஸை வந்து சொல்லி கொடுக்குறா. வாத்தியாரம்மா சொல்லித்தரா. அதுக்கப்புறம் டொன்னு கட்ட மணியில் அந்த தண்டவாளத்தை வெட்டி வச்ச அந்த மணியில் பெல் அடிக்கிறது. வகுப்பு முடிஞ்சு போயிடுது. அவ்வளோதான். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போடுறேன்னு இவன் ஒரே ஓட்டமாக நம்ம ஹீரோ சிவாஜி கணேசன் ஆற்றுக்கு ஓடி போயிட்டான். பார்க்கலாமா அடுத்தது?